குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். திமுக ஆட்சியில் கரூரில் சாலை போடாமல் 3 கோடி மோசடி நடந்ததாக புகார் எழுந்தது. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, அரசு பொறியாளர்கள் 9 பேர் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்தனர். வழக்கு தொடர்பாக சமீபத்தில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வேலுவின் வீடு உட்பட 20 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. பல முக்கிய ஆவணங்களை போலீசார் கைப்பற்றினர். இது தொடர்பாக விளக்கமளிக்க ஆஜராகுமாறு ஏவா வேலுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. ஆஜராகாத அவர் உடல்நலக் குறைவால் சிங்கப்பூர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியுள்ளதாகவும் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்கவும் கோரியிருந்தார். ஏவா வேலுவுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸை லஞ்ச ஒழிப்புத்துறை பிறப்பித்தது. தனக்கு எதிரான இந்த வழக்கு மற்றும் லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்ய ஹைகோர்ட்டில் வேலு தரப்பில் மனு செய்யப்பட்டது. மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது 15ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் லுக் அவுட் நோட்டீஸுக்கு கோர்ட் தடை விதித்தது. வழக்கை ரத்து செய்ய கோரும் ஏவா வேலுவின் மனுவுக்கு ஜூலை 27க்குள் பதிலளிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது.